ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. சில பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை அறிவில் இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 21வது பதம், 2ஆம் அத்தியாயம், கீதையின் உட்பொருள் சுருக்கம், பதம் 21. வேதா விநாசினம் நித்யம் யயேனம் அஜமவ்யயாம் கதம் சப்புருஷः பார்த்தா கம் காதயதி ஹந்திகாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ பார்த்தனே, ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, பிறப்பற்றது, மாற்றமில்லாது என்பதை யாரொருவர் அறிந்து கொள்கின்றாரோ அவர் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? சரி, அப்போ கடந்த சில தினங்களாவே நம்ம பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்துல ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி படிச்சுட்டு வரோம். 2ஆம் அத்தியாயம் முழுவதுமே பகவான் ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். அதனால இந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் என்று பெயர். சாங்கியம் என்றால் பிரித்து ஆராய்தல், நுண்ணிய ஆழமாக ஆராய்தல். சாங்கிய கொள்கைன்னு சொன்னாலே பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளுதல், ஆராய்தல். அப்போ உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன, இதனை பகுந்து ஆராய்வதுதான் சாங்கிய கொள்கை. இந்த படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், 20, 21 மனம், 22 புத்தி, 23 அகங்காரம், 24 ஜடையர்க்கின் முக்குணங்கள், இதெல்லாம் இணைந்துதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. இவை அனைத்தும் பகவானிடமிருந்து தோன்றுகிறது. பகவான் இது இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சிறந்த இயக்குனர், பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோலர். எல்லா கிரகவாசிகளையும் கட்டுப்படுத்துபவர், எல்லாரையும் வழிநடத்துபவர் அவர்தான். அதனால இங்க ஒரு அழகான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை அறிந்து கொள்வது சாங்கியம். பிரபஞ்ச சிருஷ்டிக்கு தேவையான 24 மூலக்கூறுகளையும் பகிர்ந்து ஆராய்ந்து கொள்வது சாங்கியம். அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா அது எங்க போய் முடியும்னா பக்தி தொண்டுதான் முடியும். பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, டிவோஷன் சர்வீஸ், பக்தி தொண்டு. அப்ப சாங்கிய கொள்கை எங்க முடியுது? பக்தி தொண்டுல முடியும். அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் என்னது, இது ஏற்கனவே நேற்றைய வகுப்புல பார்த்தோம். வேதா விநாசினம் நித்யம். நேற்று என்ன பார்த்தோம்? நஜாயதே ந மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதான பூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. நித்தியம், இங்கே நித்தியம்ங்கிற வார்த்தை இருக்கு. நித்தியம்னா எட்டர்னல், நித்தியமானது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, அவிநாசி. அவிநாசினா அழிவற்றது, விநாசம்னா அழியக்கூடியது. அவிநாசி விநாசி, விநாசி என்றால் அழியக்கூடியது, அவிநாசி என்றால் அழிவற்றது. வேதா விநாசினம் நித்தியம். ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது. ஏனம் அஜம் அவ்யயம், பிறப்பற்றது, அழிவற்றது. அஜம் அப்படின்னா பிறப்பு, ஜா ஜா அப்படின்னா பிறப்பு, அஜா அப்படின்னா பிறப்பற்றவர். அஜா
இந்த அஜாங்கிற வார்த்தையும் பகவத்கீதை நிறைய இடத்துல பகவான் பயன்படுத்தி இருக்காரு. அஜா, இந்த அஜாங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? ஜீவாத்மாவுக்கும் பொருந்தும், பரமாத்மாவுக்கும் பொருந்தும். ஏன் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்குமே பொருந்தது? ஏன்னா இரண்டுமே நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. ஏன்னா ஜீவாத்மா பகவானுடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால, ஜீவாத்மாவை நம்ம பகவானுடைய சிறிய அம்சமா இருக்கிறதுனால இங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஜீவாத்மாக்கு பிறப்பு கிடையாது, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. அஜா. அஜம் அவ்யயம். அஜம்னா பிறப்பற்றது, அவ்யயம்னா அழிவற்றது. கிருஷ்ணாவும் பிறப்பற்றவர், அழிவற்றவர். நானும் பிறப்பற்றவன், அழிவற்றவர். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். அப்ப இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். என்ன வித்தியாசம்? அவர் ஒருவர் நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அவர் ஒருத்தர் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்றார். அதனால கிருஷ்ணாவும் பெறப்பட்டவர், ஜீவாத்மா நாமளும் பெறப்பட்டவங்க. கிருஷ்ணாவும் அழிவற்றவர், ஜீவாத்மா நானும் அழிவற்றவன். என் உடல் பிறக்குது, இறக்குது, நான் இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. கதம் ச புருஷக பார்த்தா. புருஷானா நபர். எந்த நபர் இதை அறிந்து கொள்றாரோ, இந்த மாதிரி ஆத்மா பிறப்பற்றது, அழிவற்றது, நித்தியமானது, இதெல்லாம் யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அறிவுள்ளவர், அந்த அறிவுள்ளவர் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? ஆத்மாவை தான் நான் கொல்றதே இல்லையே, அவரும் கொல்லப்படுறதில்ல, கொல்லப்படுறதுக்கு அவர் காரணமா அமையறதும் இல்லை. ஜீவாத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா நித்தியமானது, ஆன்மீகமானது, அழிவற்றது. பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர் வாழியனுடைய நித்திய அம்சங்கிறார் கிருஷ்ணன். அதனால ஆத்மாவை கொல்ல முடியாது. இந்த உடலை வேணா என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உடலை துண்டு துண்டா வெட்டலாம், நெருப்பால எரிக்கலாம், நீரால் நனத்தலாம், காற்றால் உணர்த்தலாம், ஆயுதங்களால் வெட்டலாம். இந்த உடலை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த உடல் இருக்கிற ஆத்மா இருக்கு, அதை ஒன்னும் செய்ய முடியாது. இதற்கு சிறந்த ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு யாருன்னா பிரகலாது மகாராஜா. பிரகலாது மகாராஜன் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாத் மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்னதா காயம் வந்துருச்சு, அடிபட்டுருச்சுன்னா நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஊரெல்லாம் சொல்லுவோம், பாருங்க கையில் அடிபட்டுருச்சு, ஊரெல்லாம் போய் காமிச்சிட்டு, கையில் அடிபட்டுது, இல்ல காலில் அடிபட்டுச்சு, ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏன் இப்படி ஆகணும், அழுது புலம்பி ஊரெல்லாம் சொல்லி. ஆனா பிரகலாத் மகாராஜாவுக்கு உயிருக்கே ஆபத்து. சொந்த தந்தையாரே எதிரியாகி விட்டார், அப்பாவே அசுரனா இருக்கார். அதனால இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்யகசிபு பிரகலாதரை தன் காவலாளிகளை கூப்பிட்டு மலை உச்சிலிருந்து தூக்கி போட சொல்ற. மலை உச்சியிலிருந்து அப்புறம் நெருப்புல தூக்கி போடுறாங்க. விஷ பாம்புகள் வச்சு கடிக்கிறாங்க, யானை வச்சு மிதிக்கிறாங்க. என்னெல்லாம் கொடூரமான பாவம் உண்டோ அந்த கொடூரமான பாவம் அனைத்தையும் இந்த இரண்யகசிபு செய்தார். தன் பிள்ளையை கொல்றதுக்காக எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணார். ஆனா பிரகலாதர் கிளர்ச்சி அடையவே இல்லை. ஐயோ அம்மான் உயிருக்கு பயந்து ஓடல, இறைவனுக்கு கூட உதவி கூப்பிடல. நீங்க இந்த உடம்ப என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா இந்த உடலுக்கு ஆத்மா இருக்கு இல்லையா, அதை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை அறிந்தவனே உண்மையான அறிவாளன், அவன் தான் உண்மையான தீரன். ஆத்ம விஞ்ஞானத்தை அறிந்திருப்பவனே உண்மையான தீரன். அதனால ஆத்மாவை கொல்லக்கூடியவர் யாரும் கிடையாது. எந்த கொலை பாதகத்துக்கும் ஆத்மா காரணமாவதும் கிடையாது. அப்ப எப்படி நடக்குது இது? ஜடையருக்கின் 3 குணத்திலான நடக்குது. கொலை செய்யறது,
அந்த கொலை செய்யறதுக்கு உடந்தையா காரணமா இருக்கிறது இது எல்லாமே ஜடையர்க்கின் முக்கோணத்தினோட உந்துதல் தான். என்ன நடக்குது அங்க? அறியாமையில் ஒருவர் தன்னை நான் இந்த உடல் என்று அடையாளம் கண்டு கொள்றேன். அறியாமையினால நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை திருப்திப்படுத்துவதற்காக புலன்பம் அனுபவிக்கிறதுக்காக திட்டம் மேல திட்டம் போடுறேன், பிளான் போட்டுக்கிட்டே இருக்கு. அனுபவிக்கணுங்கிற எண்ணம், இதுதான் அறியாமை. அப்ப இதை களைய வேண்டும். பிரகலாத் மகாராஜாவுக்கு என்ன கொடுமை செய்தாலும் அவர் கிளர்ச்சி அடையவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். இந்த நிலைப்பாட்டுல பிரகலாதர் உறுதியா இருந்தார். அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த உடம்பை நீங்க என்ன வேணாலும் இப்ப நெருப்புல போடுறீங்களா போட்டுக்கோங்க, கங்கையில சமுத்திரத்தை தூக்கி போடுறீங்களா போட்டுக்கோங்க, சமுத்திரத்துல போடணுமா போட்டுக்கோங்க, நெருப்புல போடணுமா போட்டுக்கோங்க, ஆயுதங்களை கொண்டு வெட்ட போறீங்களா வெட்டிக்கங்க. ஆனா இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, அதை உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த வலுவான பக்தி பிரகலாதத்து. இந்த உடலை நீங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன கோயிலுக்கு போகாம தடுத்துடலாம், ஒரு பக்தரை கோயிலுக்கு போகாம தடுத்துடலாம், சேவை பண்ண விடாம தடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவர் கிருஷ்ண உணர்வுல முழுமையா இருந்தாருன்னு சொன்னா, முழுவதும் ஈடுபட்டாருன்னா இந்த தடங்கள் எல்லாம் பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா கூட இவருக்கு என்ன ஒரு பாதுகாப்புன்னா, இந்த தடங்கள்னால பல்வேறு தடங்கள்னால மேலும் மேலும் கிருஷ்ணாவை டிபெண்ட் பண்றாரு, கிருஷ்ணாவை சரணாகதி அடையாரு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை சரணாகதி அடைகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு கிருஷ்ண உணர்வுல அனுபவம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணர் மேல அன்பு பரிமாற்றம் நடக்கும். அப்ப அதற்கு காரணமா என்ன அமையுது? ஆன்மீக குருடைய ஆசீர்வாதம், வைணவருடைய ஆசீர்வாதம், சாஸ்திரம் படிக்கிறது, பகவத்கீதை, பாகவதம், இதை தரவா கற்றுக்கொள்வது, இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும்? இந்த பொய்யகங்காரத்திலிருந்து விடுபடும். பொய்யகங்காரம் என்னது? தான் இந்த உடல் நினைச்சுக்கிறது பொய்யகங்காரம். நான் இந்த உடல், இது பொய்யகங்காரம். நான் உடல் அல்ல ஆத்மா, கிருஷ்ணனுடைய சேவகன், இது உண்மையான அகங்காரம். இப்ப நான் என்ற அகங்காரம், நான் என்ற அகங்காரம் எல்லாருக்கும் உண்டு. அது உண்மையானதா பொய்யானதா? நான் இந்த உலகத்தை அனுபவிப்பேன், இது என்னுடையது, என் மனைவி, என் குடும்பம், என் சொத்து, என் செல்வம், நான் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, நான் அனுபவிப்பேன், இது பொய்யா அகங்காரம். இங்கு காணக்கூடிய அனைத்தும் இறைவனது, அதனால் நான் எதையும் வெறுக்கவில்லை, அனைத்தும் இறைவனுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறேன், அவரது கருணையை மட்டுமே நம்பியிருக்கேன். இது ஆன்மீகமான ஒரே கான்சியஸ்னஸ் தான். அவர் கிருஷ்ணரின் நடுநாயகனா வச்சு செயல்படுறார். ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? எதையும் செயற்கையா துறக்கிறது இல்ல, மாறாக அனைத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்துறார், கிருஷ்ணாவுடைய சேவையில பயன்படுத்துறார். அதனால பக்தனுக்கு என்னைக்குமே தோல்வியே கிடையாது. அதனால அர்ஜுனா, நீ ஏன் கவலைப்படுற? இந்த உடலை பார்த்து அழாதே. உன் தாத்தா பாட்டனார் பீஷ்மனுடைய உடலை கண்டு அழாத. துரோணாச்சாரியர், உன் சகோதரர், நண்பர்கள் எல்லாம் உடலை பார்த்து நீ கவலையே படாது. அவங்க என்னைக்கா இருந்தா அந்த உடலை மாத்திதான் ஆகணும். ஆனா அந்த உடல்ல இருக்கிற ஆன்மாவை கொண்டு நீ கரிசனம் கொள்ள வேண்டும். அதனால ஆத்மாவை கொல்றது யாராலும் கொல்ல முடியாது. அப்படி ஆத்மாவை கொல்ல முடியும்னா பிரகலாத் மகாராஜா அவங்க என்னைக்கோ கொண்டு இருக்கணும். ஆனா முடியலையே அவங்கனால. ஏன்னா பிரகலாத் மகாராஜா அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த சிங்கிள் பாயிண்ட்ல டிட்டர்மிண்டா இருந்தாரு. அந்த ஒரு குறிக்கோள்ல உறுதியா இருந்தார், நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். அதனால இந்த உடம்பு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவை உங்களால கொல்ல முடியாது. இந்த உடம்பை கொல்லலாம், இந்த உடம்பு கண்டு துண்டமா வெட்டிடலாம், ஆனா இந்த உடல் இருக்கிற ஆத்மாவை நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கொலைபாதகத்துக்கும் ஆத்மா காரணமா அமைய போறதும் கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த ஜடையர்க்கின் முக்குணம் தான் காரணம். மனம், புலன்கள், ஜடையர்க்கின் முக்குணம், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை அறியாமையில் புகுத்தி விடு. அதனால இன்னைக்கு முக்கியமான பாடம் என்னது? பிரகலாதனுடைய சரித்திரம், மகாஜனத்தை நாம் பின்பற்ற வேண்டும். பிரகலாதனுக்கு பயம் கிடையாது, மரணத்தை கண்டு பயம் கிடையாது, தந்தையார் இடத்துல பயம் கிடையாது.
என் தந்தை அசுரன் ஆயிட்டாரு, என்னை கொன்னுருவாரோ, தந்தையார் மேலே பயம் கிடையாது. யாராலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. பிரகலாதர் எந்த ஒரு விஷயத்துல உறுதியா இருக்க, என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. ஆத்மாவை, அப்ப நான் என்பது ஆன்மா, ஆத்மாவை ஒன்னும் செய்ய முடியாது. மாறாக ஆன்மா என்ன செய்யலாம், தன்னை உணர்ந்து பின்பு மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும். நான் கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துக்கிட்டா நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில அது பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களா இருக்கும். அதனால ஆத்மாவை ஆத்மா கொல்லுவதும் கிடையாது, ஆத்மாவை கொல்லவும் முடியாது, கொலை செய்யறதுக்கு ஆத்மா காரணமும் கிடையாது. அப்ப ஏங்க ஒருத்தர் கொலை பண்ணா, ஒருத்தர் கத்தி எடுத்து ஒருத்தரை குத்திட்டான், அவனை ஜெயில போட்டாங்க, இது பாவம் தானே, ஏன் செஞ்சா? அப்ப அவன் நியாயப்படுத்தலாமா? நான் உடம்புதான் கொன்னங்க, ஆத்மாவை கொல்லலன்னு. ஆத்மாவுக்கு தான் மரணம் இல்லையே, நோ. ஆனா ஜட்ஜி என்ன பண்றாரு, கொலை செய்யறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாங்கிற. பிற ஜீவராசியை துன்புறுத்தி அந்த பாதகமான கொலை செய்யறவங்கள மரண தண்டனை தூக்குல இல்லான்னு சொல்லி தூக்குல போடலாம். அப்ப தூக்குல போறதுக்கான அர்த்தம் என்னது, அவனை அந்த கொடூரமான எண்ணத்திலிருந்தும் அந்த உடல்ல இருந்து விடுவிக்கிறாங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது மூலமா. அப்போ பாவிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பது தவறு இல்லை, ஏன்னா அந்த பாவகரமான உடல்ல இருந்து அவங்களை விடுவிக்கிறாங்க. அதனால இன்னைக்கும் கோர்ட்ல மரண தண்டனை இருக்கு, தூக்கு தண்டனை கைதி இருக்க. தூக்கு தண்டனை கைதிட்ட கடைசியா அவனுக்கு ஆசை என்னப்பான்னு கேட்பாங்க. ஜட்ஜி என்ன கேட்பாரு கோர்ட்ல, உன்னை நாளைக்கு தூக்குல போட போறாங்க, உனக்கு கடைசி ஆசை என்னப்பா இருக்கு, அந்த மாதிரி கேட்க. அந்த மாதிரி ஆத்மா கொல்லப்படுறதும் கிடையாது, கொலை செய்யறது காரணமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அர்ஜுனா, எழுந்து உன் கடமையை செய். அதுக்காக சொன்னதா புரிஞ்சுக்கணும். அதுக்காக ஆத்மா யாரையும் கொல்ல முடியாது, ஆத்மாவை கொல்ல முடியாதுன்னு ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தலாமா? நான் அந்த ஆத்மாவை கொல்லலையே, அந்த உடலைத்தானே கொன்னேன். நோ, அது தவறான வழிமுறை. மரணம் இயற்கையாக சம்பவிக்க வேண்டும், மரணத்தை நாம் செயற்கையாக வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. மரணத்தை என்ன பண்ணக்கூடாது, செயற்கையாக வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. இயற்கையா இயல்பான மரணம் ஏற்பட வேண்டும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தற்கொலை செய்து கொள்றது, கொலை செய்யறதெல்லாம் இந்த மனித வாழ்க்கையின் மகத்துவத்தை அறியாதவர்கள் செய்யும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். மனித வாழ்க்கை ரொம்ப அரிது. இதோடைய மதிப்பு தெரியாதவங்க தான் கொலை பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆத்மா இந்த மனித உடல் ஆத்மா கூட இதை உணர முடியாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள். அதனால பகவத்கீதையின் முதல் பாடமே ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கின்றது. हरे कृष्णा। श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय।